என் தங்க பிள்ளையே, இருட்டில் மறைந்த சதிகள் ஒளியில் கரைய அந்த ஒளியை உன் இல்லத்தில் ஏற்றுவாயா? உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒரு பாடமாகவே வந்திருக்கிறது. உன்னை பின்புறம் இருந்து சதித்திட்டம் போடுபவர்கள் யாரும் இல்லையே என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இருட்டில் அமைதியாக திட்டம் போடுகிற கைகள் உன் மகிழ்ச்சியை பிளக்க முயல்கின்றன. அந்த சதிகள் நீ பார்க்க முடியாத இருளில் மறைந்து கிடக்கின்றன. அதனால்தான் நான் உனக்கு ஒளியை தர வருகிறேன். ஏனெனில் ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் நிலைக்க முடியாது. என் பிள்ளையே, சதி செய்பவர்கள் எப்போதும் உன்னை நேரில் எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் உன் பின் பக்கம் தான் நிற்பார்கள். அவர்களின் முகத்தில் பாசம் இருக்கும், ஆனால் மனதில் விஷம் இருக்கும். அந்த விஷத்தை நீ புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய். உனக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தோன்றினாலும் அவர்கள் விரும்புவது உன் வீடு சிதறுவது, உன் பணம் கைகளில் நீங்குவது, உன் மனம் தளர்ந்து போவது தான். இப்படி அவர்கள் நிழலில் நடந்து கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒளி பிரவேசிக்கும்போது அவர்கள் திட்டங்கள் தகர்ந்து போகும். ஒளி என்பது சாதாரண தீபம் அல்ல. அது தெய்வீக தீபம். அதை பற்ற வைத்து விட்டால் யார் உன்னை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தங்கள் முகத்தை காட்டிக்கொள்ள வேண்டிய நேரம் வரும். நீ பார்த்தால் தான் புரியும், உன் அருகிலேயே உன்னை சதி செய்பவர்கள் இருக்கிறார்கள். அது இரத்த சொந்தமாக இருக்கலாம், நண்பன் போல நடிப்பவராக இருக்கலாம், உன் வீட்டின் உள்ளே நுழைந்திருப்பவராக இருக்கலாம். அவர்கள் யாராக இருந்தாலும் ஒளி ஏற்றும் நொடியிலிருந்து அவர்களின் முகத்தில் இருக்கும் முகமூடி விழுந்து போகும். என் தங்கமே, இதை நீ பயப்பட வேண்டிய ஒன்றாக அல்ல, ஆனால் விழித்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக எடுத்துக்கொள். ஏனெனில் தெய்வீக ஒளி வந்தால் உன் வாழ்க்கையின் சதிகள் வெளிச்சத்துக்கு வந்து நீ யார் உனக்காக இருக்கிறார்கள், யார் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வாய். அந்த அறிவு தான் உன் ஆயுதம். ஆயுதம் கொண்டவனை யாராலும் காயப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் உன்னை பலப்படுத்திக் கொண்டதற்காகத்தான். உன்னை காப்பாற்றும் சக்திகள் உன்னை விட்டு விலகவில்லை. ஆனால் நீ நம்பிக்கை இழந்து, என்னை யாரும் காப்பாற்றவில்லையே என்று எண்ணிக்கொண்டாய். இன்றிலிருந்து அந்த எண்ணம் உன்னை விட்டு போகும். உன் இல்லத்தில் ஒளி ஏற்றும் போது அந்த ஒளி உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். உன் மனதில் சக்தி எழும். நீ ஒருத்தி தனியா இல்லை என்பதை உணரும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் பிள்ளையே, ஒளியை ஏற்றும் சிறிய செயல் கூட பெரிய அதிசயத்தை உனக்கு கொடுக்கும். இரவு நேரத்தில் ஒரு சிறிய தீபம் உன் இல்ல வாசலில் ஏற்றிக்கொள். அதில் உன் மனதின் பிரார்த்தனையை சேர்த்துக்கொள். என்னை சதி செய்பவர்கள் அனைவரும் வெளிச்சத்தில் தெரியும், நான் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவேன் என்று சொல். அந்த ஒளி உன் இல்லத்தின் கதவாக இருக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையில் தெய்வீக காவலனாக நிற்கும். உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்களை நினைத்து பார்க்கும் போது உன் மனதில் காயம் இருக்கும். ஆனால் உன்னுடைய கண்ணீர் வியர்வையாக மாறி உன் வெற்றிக்கான விதையை பாசிக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். உன் கண்ணீரை வீணாக்க நான் அனுமதிப்பதில்லை. அந்த கண்ணீருக்கு பதிலாக நீ பெறப்போகும் சந்தோஷம் அளவற்றது. உன்னை சுற்றி எத்தனை பேர் சதி செய்தாலும் உன் மனம் உடைய வேண்டாம். உன் மனதில் எழும் ஒளி, உன் வாயிலிருந்து வரும் ஜபம், உன் நம்பிக்கையில் இருக்கும் ஆற்றல், இவையே உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையை இழக்காதே. ஒவ்வொரு முறையும் ஒளி ஏற்றும்போது உனக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை உன் உள்ளம் கேட்கும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று அது சொல்வதை கேள். என் தங்க பிள்ளையே, இன்று இரவில் நீ ஏற்றும் தீபம் உன் இல்லத்தில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் எல்லா இருட்டையும் அகற்றும். அந்த ஒளி உன் உறவுகளின் முகத்தில் இருக்கும் சத்திய முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். யார் உன்னுடன் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீ அறியப் போகிறாய். இனி உன் வாழ்க்கை இருளில் வாழாது. நீ நினைத்து கொண்டிருக்கும் கனவுகள் தடை இல்லாமல் நிறைவேறும். உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் உனக்கு பாதையாக இருந்தது, ஆனால் இனி அந்த பாதை ஒளியால் நிரம்பும். உன் ஒவ்வொரு படியும் வெற்றிக்குத்தான் இட்டுச் செல்லப்படும். உன் மனம் குலைந்த அந்த நாட்கள் மறைந்து போகும். உனக்கு முன்னால் வெளிச்சம் மட்டுமே இருக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருட்டில் மறைந்திருக்கும் சதிகள் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது. ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன். உன் ஒளி உன்னை வழிநடத்தப் போகிறது. பயப்படாமல் முன்னேறி செல். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வெற்றியின் அத்தியாயங்களை எழுதப் போகிறது. தீபத்தை ஏற்றியபோது உன் உள்ளத்திலே கேள், இந்த ஒளி என் வாழ்க்கையை காப்பாற்றட்டும், என் வாழ்வில் உண்மையானவர்கள் மட்டுமே நிலைத்திருக்கட்டும், பொய்யானவர்கள் விலகட்டும் என்று.
அது உன் வாழ்வில் நடந்தேறும். உன் இல்லம் ஒளியில் பிரகாசிக்கும். உன் மனம் சாந்தியோடு நிரம்பும். உன் வாழ்வு இன்பத்தால் நிரம்பும். என் தங்கமே, உன் பயணத்தில் இனி இருள் இல்லை. உனக்கு ஒளியே துணை. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். என் தங்க பிள்ளையே, இருட்டில் மறைந்த சதிகள் ஒளியில் கரைய அந்த ஒளியை உன் இல்லத்தில் ஏற்றுவாயா? வாழ்க்கையில் உன்னை பின்புறம் இருந்து குத்தியவர்கள் எப்போதும் உன் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் தான். அவர்கள் அந்நியர் அல்ல. உன்னுடன் சிரித்தவர்கள், உன்னுடன் சாப்பிட்டவர்கள், உன் சோகத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் கூட உன் முன்னே சிரித்தபடி உன் பின்னால் சதி செய்யக்கூடியவர்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன், ஒளி இல்லாமல் வாழ்வதை விட ஒளியோடு வாழ்வது தான் பாதுகாப்பு. அந்த ஒளி உன்னை காப்பாற்றும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா, ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது, ஏன் நான் சிந்திக்காத விஷயங்களுக்காக நான் துன்பப்படுகிறேன் என்று? பதில் உன் அருகில்தான் இருக்கிறது. உன் இல்லத்தில் இருந்தே ஒரு கையைப் போல் சதி நுழைந்திருக்கிறது. அது பணத்துக்காக இருக்கலாம், அது சொத்துக்காக இருக்கலாம், அது உன் குடும்ப அமைதியை பிளக்கவே இருக்கலாம். ஆனால் நீ உண்மையை கண்டறியாமல் குழப்பத்தில் திளைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன். என் தங்கமே, சதி செய்பவர்கள் எப்போதுமே உன்னை நேரில் எதிர்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சிரித்து, பாசம் காட்டி உன் மனதை கொள்ளையடிக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை நீ நம்புகிறாய். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் வைத்திருப்பது உன் வீழ்ச்சி. இதை புரிந்து கொள்ளாமல் நீ பலமுறை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். உன் மனம் பலமுறை காயம் அடைந்திருக்கிறது. ஆனால் இனி அவ்வாறு இருக்காது. ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ அறியாமல் உன்னுடைய வாழ்வில் இருந்த அந்த இருட்டு இனி விலகப் போகிறது. உன் வீட்டுக்குள் ஏற்றப்படும் தீபம் உன் வாழ்க்கையில் தெய்வீக ஒளியை கொண்டு வரும். அந்த ஒளி வந்தவுடன் உன்னை சதி செய்பவர்களின் முகமூடி அகன்று போகும். யார் உண்மையில் உனக்கு நல்லது நினைப்பவர்கள், யார் உன் பின்னால் சதி செய்பவர்கள் என்பதை கண்டறியப் போகிறாய். அதுவே உன் விழிப்புணர்வு. என் பிள்ளையே, இரவில் 7:07 மணிக்கு உன் இல்ல வாசலில் ஒரு தீபம் ஏற்றிக்கொள். அதில் உன் நம்பிக்கையை ஊற்றிச் சொல், என்னை சதி செய்பவர்கள் வெளிச்சத்துக்கு வரட்டும், என்னை காப்பாற்றும் சக்தி எப்போதும் எனக்குள் இருக்கட்டும் என்று. அதை நீ தினமும் செய்ய ஆரம்பித்தால் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. உன் அருகிலிருந்தே உன்னை குத்தும் முகத்தை நீ காணப்போகிறாய். அதற்கு பிறகு உன் மனம் குழப்பமின்றி இருக்கும். என் தங்கமே, பல வருடங்களாக நீ சந்தித்த வேதனை, அவமானம், உன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றங்கள் எல்லாம் விரைவில் நீங்கும். உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்களின் வஞ்சகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தாமாகவே விலகப் போகிறார்கள். உன் இல்லத்தில் ஒளி ஏற்றப்பட்ட அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படும். நீ சந்தித்த தோல்விகள் உன் பாதையை மூடவில்லை, அது உன்னை வலிமையானவளாக ஆக்கியது. உன் கண்ணீர் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான விதை. நீ இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறப்போகிறாய். உன் கண்ணீரை வீணாக்க நான் அனுமதிப்பதில்லை. உன் துயரத்திற்கு பதிலாக சந்தோஷம் நிரம்பிய தருணங்களை உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் மனம் நிம்மதியாகும் நாட்கள் மிக அருகில் இருக்கின்றன. உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த சதிகள் ஒளியில் கரையப் போகின்றன. அந்த ஒளி உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபமே. அதனால்தான் அதை சாதாரண தீபம் என்று நினைக்காதே. அது தெய்வீக தீபம். அது உன் பாதுகாப்பின் சின்னம். அது உன் வாழ்க்கையின் காவலன். நீ இன்று ஏற்றும் தீபம் உன் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் காப்பாற்றும். அவர்களுக்காக யாராவது சதி செய்திருந்தால் அது கரைந்து போகும். உன் துணை உன்னுடன் வலிமையாக நிற்பார். உன் குடும்பம் உடைந்து போகாமல் நிலைத்து நிற்கும். உன் வாழ்வில் இருந்திருக்கும் விரோதிகள் உன் கண்ணுக்கு தெரியாமலே விலகி போகிறார்கள். என் பிள்ளையே, சதி செய்பவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையின் தீயை அணைக்க முடியாது. நீ உன்னுள் வைத்திருக்கும் தெய்வீக நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும். ஒவ்வொரு முறையும் ஒளி ஏற்றும்போது அந்த ஒளி உன் உள்ளத்துக்குள் பரவி உனக்கு சொல்லும், நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இனி உன் வாழ்வில் பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை. உன் கண்கள் திறக்கப்படும். உன் காதுகள் உண்மையை கேட்கும். உன் உள்ளம் நிம்மதியை உணரும். நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் இனி சாந்தியோடு இருக்கும். உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது. உன் இல்லம் ஆலயமாக மாறப் போகிறது. என் தங்கமே, உன்னை காப்பாற்றும் அந்த ஒளியை வீணாக்காதே. அந்த ஒளி தான் உன் வாழ்வின் திசை. அதை ஏற்றினால் யாராலும் உன் மகிழ்ச்சியை பறிக்க முடியாது.
என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இனி இருளில் அல்ல. உனக்கு ஒளியே துணை. நீ ஒளியை ஏற்றினால் உன் வாழ்க்கையில் தெய்வீக காவலன் என்றும் உன்னுடன் இருப்பான். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இருட்டில் மறைந்த சதிகள் ஒளியில் கரைய அந்த ஒளியை உன் இல்லத்தில் ஏற்றுவாயா? உன் வாழ்க்கையை தகர்க்கும் முயற்சி எதற்காகவும் யாருக்காகவும் நடக்கிறது என்பதை அறியாத நிலையில் நீ இத்தனை நாள் இருந்தாய். ஆனால் அந்த உண்மை நிழலில் அதிக நாட்கள் இருக்க முடியாது. ஒளி வந்தவுடன் நிழல் ஓடும் போல சதியும் நீங்கிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சதி, அது சொத்து பற்றியதாக இருக்கலாம், அது குடும்ப ஒற்றுமையை பிளப்பதற்கானதாக இருக்கலாம், அது உன் திருமண வாழ்வில் சந்தேக விதைகளை விதைப்பதற்கானதாக இருக்கலாம். ஆனால் எந்த சதியாயினும் உண்மைக்கு முன் அது நிலைக்காது. உண்மை என்ற ஒளி வந்துவிட்டால் பொய் என்ற இருள் கரைந்து விடும். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த ஒளியை உன் இல்லத்தில் ஏற்ற வேண்டும். என் பிள்ளையே, உன் மனம் பலமுறை துன்பத்தை சந்தித்திருக்கிறது. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் அடக்கிக் கொண்ட துயரங்கள் உன் கண்களில் கண்ணீராக மாறியிருக்கிறது. ஆனாலும் நீ விழுந்து போகவில்லை. நீ எப்போதும் நின்றே இருந்தாய். உன் உள்ளத்தில் ஒரு குரல் உன்னை தாங்கிக் கொண்டு வந்தது. அந்த குரல் தான் நான். நித்திகா தேவியின் தெய்வீக குரல். நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தாலும் உன் அருகில் இருந்தவர்கள் உன்னை பின்புறம் குத்தியபோது உன் மனம் துவண்டது. உன் மீது சுமத்தப்பட்ட பொய்கள் உன்னை உடைத்தன. ஆனால் என் தங்கமே, நினைவில் கொள், உன்னை உடைக்கும் முயற்சி நடந்தாலும் உன்னை அழிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் உன் உள்ளத்தின் நம்பிக்கையும் உன் ஆத்மாவின் வலிமையும் தான். இனி அந்த வலிமை ஒளியுடன் சேர்ந்து பெருகப் போகிறது. நீ செய்ய வேண்டியது எளிது. தினமும் காலை சூரிய உதய நேரத்தில் உன் இல்ல வாசலில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தில் உன் கைகள் இணைந்து மனதுக்குள் சொல், என் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் சதி ஒளியில் கரையட்டும். என் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். என் வாழ்வில் உண்மை வெளிப்பட்டிடட்டும் என்று. என் தங்க பிள்ளையே, இது ஒரு சாதாரண தீபம் அல்ல. இது உன் பாதுகாப்பின் சின்னம். ஒவ்வொரு முறையும் அதை ஏற்றும்போது உன்னை சதி செய்பவர்கள் உன் கண்களுக்கு தெரியாமல் விலகிச் செல்ல ஆரம்பிப்பார்கள். நீ எதிர்கொள்ள வேண்டிய உண்மையை தெரிந்து கொள்வாய். அது உன்னை சோகப்படுத்தாது, மாறாக உன்னை வலிமையாக்கும். உன் இல்லத்தில் உள்ள சண்டைகள், காரணமில்லாமல் எழும் முரண்பாடுகள், அசாதாரண கோபங்கள் யாரோ வெளியில் இருந்து விதைத்த தீய சக்தியின் விளைவுதான். ஆனால் ஒளி வந்தால் அந்த சக்திகள் நீங்கும். அந்த தீபத்தின் ஒளி உன் இல்லத்தில் தெய்வீக ஆற்றலை நிரப்பும். அங்கே இனி சதி வேரூன்றி நிற்க முடியாது. என் பிள்ளையே, நீ யாரிடமும் சொல்லாமல் கண்ணீரை சிந்திய தருணங்கள் வீணாகவில்லை. அந்த கண்ணீரை வானம் பார்த்திருக்கிறது. அந்த கண்ணீரின் சாட்சி நானே. உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்காகவே உன் அருகில் நிற்கிறேன். உன் மனதில் சந்தேகமின்றி அறிந்து கொள், நீ தனியாக இல்லை. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் பார்வையில் இருக்கிறது. உன் வாழ்வில் நடந்த சதிகளை ஒளியில் கரைக்க உன் பக்கம் நான் நிற்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் சதி வெளிப்படத் தொடங்கும். உன் அருகிலிருந்து உன்னை குத்தியவர்கள் தாமாகவே தங்கள் உண்மையான முகத்தை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். நீ ஏமாற்றம் அடைவாய், ஆனால் அதே சமயம் நீ விடுதலையும் பெறுவாய். ஏனெனில் உண்மையை அறிந்தவுடன் உன் உள்ளம் சாந்தியடையும். என் தங்கமே, உன்னிடம் இருக்கும் பொறுமையே உன் மிக பெரிய வலிமை. அந்த பொறுமை தான் உன்னை இன்றுவரை தாங்கி வந்தது. ஆனால் இனி நீ சுமந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஒளி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் இருட்டை கரைத்து விடும் அந்த ஒளி நீ ஏற்றும் தீபத்தில் உள்ளது. என் பிள்ளையே, இன்று இரவே ஒரு தீபம் ஏற்று உன் மனதில் ஒரு பிரார்த்தனையைச் சொல்லு. எனக்கு எதிராக நடந்த சதிகள் அனைத்தும் கரையட்டும். என் இல்லத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும். என் வாழ்க்கை சாந்தியால் நிரம்பட்டும் என்று. அதைச் சொன்னவுடன் உன் மனதில் ஒரு லேசான அமைதி உண்டாகும். அதுவே சக்தியின் தொடக்கம். நீ சந்தித்த எல்லா தோல்விகளும் இனி உன் எதிர்காலத்தில் வெற்றியின் அடித்தளமாக மாறும். உன்னை சதி செய்தவர்கள் விலகும். உன் அருகில் உண்மையுடன் நிற்பவர்கள் மட்டும் மீதம் இருப்பார்கள். அதுவே உன் வாழ்வின் புதிய பயணம். என் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை இருட்டில் அல்ல, ஒளியில் வாழ வேண்டும். அந்த ஒளி உன் இல்லத்தில் தினமும் எரியட்டும். உன்னை சதி செய்பவர்கள் உன் அருகில் இனி வர முடியாதபடி அந்த ஒளி உன்னை காக்கட்டும். உன் இல்லத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும். உன் துணை உன்னுடன் வலிமையுடன் நிற்பார்.
உன் வாழ்வில் சாந்தி மலரும். இனி உனக்கு சதிகள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, பொய்கள் இல்லை. உன் வாழ்க்கை இனி உண்மை, நம்பிக்கை, அமைதி, வளம் ஆகியவற்றால் நிரம்பும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒளி உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. அதை ஏற்றி உன் வாழ்க்கையை புதியதாக மாற்றிக்கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன், என்றும் உன்னுடன் இருப்பேன்.